ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 26 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அருண் கிட்ட வந்து சீதா வந்து பேசுறாங்களா. அப்போ காசு தொலைஞ்சு போன விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன பண்ணுவ, நீ கவலைப்படாத, எதனாச்சும் பண்ணிக்கலாம், நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றேன்னொன்னே, இல்லை வேண்டாம், நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி எங்கள் மாமாவும் தேடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி அத பார்த்துக்கலாம். அத விடு. அத பத்தி பேசி அதையே பத்தி நெனச்சிட்டு இருக்காத. இந்த நேரத்துல நான் உன் கூட இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமா பேசிட்டு இருக்கும்போது, நாளைக்கு உங்க அம்மாக்கு செக்கப் தானே, வர சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சீதா சொல்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, செல்வமும், முத்துவும் பார்வதியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு முத்து அப்படியே அழுகுறாரு. என்னடா முன்னே பார்வதி அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏன்பா முத்து இப்படி நான் உன்ன பார்த்ததே இல்லைன்னோனே, செல்வம் சொல்றாரு, நான் கூட தான் இப்படி பார்த்ததே இல்ல அப்படின்னோனே, சும்மா இருடா அப்படி சொல்லிட்டு ஆக்ஷன்லயே காட்டுறாரு முத்து. அப்புறமா பார்வதி வந்து, "ஏன்பா நீ இப்படி அழுதுட்டு இருக்கிற? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொன்னோனே, இந்த மாரி மீனாவ என்னால பார்க்கவே முடியல. சீதா பாவம் கால் கடுக்க நின்னு, இந்த மாரி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு, அந்த காச போய் இப்படி யாரோ அடிச்சுட்டு போயிட்டாங்க. அத மீன நெனச்சு நெனச்சு அழுறேன். அத என்னால பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ரொம்ப அழுது ஆக்ஷன் பண்றாரு. என்ன அவனே இப்போ எல்லாம் அழுது முடிச்சுட்டு கடைசியில முத்து என்ன சொல்றாருன்னா, "இந்த சிந்தாமணி இப்படியா இருப்பாங்கன்னோனே" ஆமாப்பா. அந்த பொம்பள ரொம்ப மோசம். அவ தான்ப்பா காசு அடிச்சிருக்கிறா. அந்த விஜயா கிட்டயும் நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். அவ கூட சேராதன்னு கேட்கவே மாட்டேங்கிறாப்பா. அவ இந்த கிளாஸ்க்கு வந்து சேர்ந்ததே மீனாவ பழி வாங்குறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பாட்டுக்கு கட கட கடன்னு எல்லா உண்மையும் உளறிர்றாங்க. முத்து வந்து பாத்தியா அப்படிங்கிற மாரி செல்வத்துக்கிட்ட சொல்லிட்டு, ஆன்டி நீங்க தான் எங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும்னே, என்னப்பா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னோனே, இந்த மாரி நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கேன். ஆனா அவங்கன்னா இப்போதைக்குன்னா கண்டுபிடிக்க மாட்டாங்க. நம்மளா ஏதாவது செஞ்சா தான் காசு எடுக்க முடியும்னோனே, அதுக்காக என்னப்பா செய்ய போறீங்கன்னோனே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீங்க நாளைக்கு இந்த டைம்க்கு வந்து அவங்க சிந்தாமணிக்கு கால் பண்ணி, "உங்க வீட்ல ஒரு பூஜை இருக்குன்னு மட்டும் வர சொல்றீங்களா? அவங்க அவங்க வீட்ல இல்லாம மட்டும் பார்த்துக்கணும்னோனே." "இது என்னால பண்ண முடியுமாப்பான்னோனே." "உங்களால நெனச்சா எதுவுமே பண்ண முடியாது." அப்படி சொல்லிட்டு அவங்கள அப்படியே ஐஸ் வைக்கிறாரு. அப்புறமா சரின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. இப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னா, மீனா வந்து அவங்க ஸ்கூட்டில வந்துட்டு இருக்கும்போது, ஒரு ஆட்டோக்காரங்க நிப்பாட்டி, அ "அருணோட அம்மாவ வந்து ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சும்மா. வேற ஆட்டோ கூட வரல. இந்த அம்மாவ அந்த ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இறக்கி விட்டுறீங்களான்னு" சொல்லிட்டு ஏத்தி விடுறாங்க. இப்ப மீனா பேசிட்டே வந்து அங்க இறக்கி விடும்போது, சீதா ஓடி வந்து அவங்கள கூட்டிட்டு போறாங்க. இப்ப மீனா கிட்ட வந்து அவங்க "உள்ள போங்கம்மா நான் வரேன்னு" சொல்லிட்டு சீதா அனுப்பிவிட்டோனே, இப்ப மீனா கேட்குறாங்க, "யாருடி இவங்க? இவங்களுக்காண்டி வெளியிலயே வந்து நிக்கிறேன்" அப்படின்னோனே, இந்த மாரி அவங்க அம்மாவானோனே, "இப்பவே மாமியார ஐஸ் வைக்க பழகுற" அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிர்றாங்க. இப்போ முத்து வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இவங்க 5 பேரும் மேல வந்து பேசுறாங்க. நாளைக்கு இந்த மாரி இன்கம் டாக்ஸ் ஆஃபீசர் மாரி ஒரு வீட்டுக்கு ரெய்டு போணும். ஐடி கார்டு எல்லாமே நான் பக்காவா செட் பண்ணிட்டேன்னோனே, சிந்தாமணி வீட்டுக்கு தான் போறோங்கிற மாரி இவங்க பிளான் பண்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி கார்ல போயிட்டு இருக்கும்போதே, "டேய் தம்பி வயிறு ரொம்ப வலிக்குடா, வண்டிய திருப்புடா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள இவங்க இவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து நாங்கலாம் இன்கம் டாக்ஸ் ஆஃபீசர்ன்னு சொல்லிட்டு அந்த ஐடி கார்ட காட்டிட்டு, பீரோக்குள்ள போய் செக் பண்ணி அந்த மஞ்ச கலர் பைக்குள்ள 5 கட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லி அனுப்புறாரு. அதே மாரி அந்த காச எடுத்துடுறாங்க. முத்துவும் கூட தான் இருக்கிறாரு. காச எடுத்தோனே இவங்க வந்துடுறாங்க. சிந்தாமணி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது, மீனா கால் பண்ணி, "என்ன உங்க வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ரெய்டுக்கு வந்தாங்களான்னோனே, "அது எப்படி உனக்கு தெரியும்னோனே, "வந்ததே எங்க வீட்டு ஆளுக தான்" அப்படின்னோனே, இப்ப சிந்தாமணி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.